அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்துல கீழசங்கரங்கோயில் அழைக்கப்படக்கூடிய கோயில் சன்னதி வாசல்ல தான் நிற்கும். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பாள் சன்னதி, நம்ம காசி விஸ்வநாதர் கோயில்ல அம்பாள் சன்னதியில ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துடும். இது அந்த ரோட்ல வந்துதான் விடும். இந்த கோயில் என்ன விசேஷம்னா, தென்காசி மாவட்டத்துல 2 திருவிழா நடக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடிட் ஹவுஸ், மேல சங்கரன் கோயில், கீழ சங்கரன் கோயில்னு. ஆடிட் ஹவுஸ் ரொம்ப விசேஷமா நடக்கும். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் கட்டி கொடுத்த கோயில் இது. ஆதியில இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்து கோயில் தான் இது அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் புத்து கோயில் தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல. அதுக்கப்புறம் தான் சங்கரங்கோயில் எப்படி ஈக்குவலா இந்த கோயிலை வழிபாடு கொண்டு வரணும், இந்த உள்ள மக்கள் எடுத்து இந்த ஆலயத்தை எழுப்பி கோயில்களை கொடுத்து திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த திருவிழா நடத்தலாம் ஈஸியான காரியம் கிடையாது. அதுல சங்கர நாராயணன் அப்படின்னா 2 பேரையும் இணைச்சி திருவிழா நடத்துறது அவ்வளவு சீக்கிரத்துல நடத்தி மக்கள்கிட்ட காட்ட முடியாத அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் எப்படிலாம் காட்டியிருக்காங்க பாருங்க. இதே ரொம்ப அதிசயம் தான். மேல சங்கரன் கோயில ஒரு அதிசயம் இருக்க மாதிரி இந்த கோயில அதிசயம் இருக்குது. புத்து தான் சாமி முறையா காட்சி கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்துல தான் காட்சி கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்துதான் சுவாமி அம்பாள் இந்த கோயில உருவாக்கி ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த டவுஸ் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஐசிஐசி பேங்க் தங்கப்பாண்டி அந்த ரூட்ல போகும்போது ஒரு ரோடு இருக்கு. அங்க வச்சுதான் காட்சிக்கு நடக்கிற திருவிழா நடக்கும். நைட்டு விசேஷமா நடக்கும். இங்குள்ள நண்பர்கள் பல பேருக்கு தெரியும், சில இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு தெரியாது. இந்த காணொலியை முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலிக்கு அடுத்து இந்த அம்பாள் பத்தி சிறப்புகளை அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.